ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் vlog தான். அதுவும் இங்க நம்ம புது வீட்ல வந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட்டு vlog தான். எல்லாருமே கேட்டிருந்தீங்க, "செட்டில் ஆயிட்டீங்களா? எப்படி இருக்கு என்னன்னு?" கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா நாம வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் கேரளாலயே இருந்தாச்சு. அதனால இங்கத்த லைஃப் ஸ்டைலு எல்லாமே சேஞ்ச் ஆகையில கொஞ்சம் இதா தான் இருக்கு. என்ன எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு வந்து குட்டீஸ் இருக்கிறதுனால பெருசா தெரிவிக்கிறதில்ல. மச்சான் தான் வந்து அங்க ஒத்தையா இருக்கிறதுனால, "அவ்வளோ பெரிய வீட்ல ஒத்தையா போர் அடிக்குது" அப்படிம்பாங்க. இருந்தாலும் என்னங்க செய்றது? எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தானே ஆகணும். வீக்லி 3 டேஸ் வந்து இங்க வந்துருவாங்க. 4 டேஸ் தான் அங்க இருப்பாங்க. அதனால வந்து பெருசா எங்களுக்கு வந்து இதா தெரிவிக்கிறது இல்ல. அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு வைங்களேன். வீடும் கிளீன் பண்ணணும். அதேமாரி இங்க ஊருக்கும் வரணும். அங்க பிசினஸும் பார்க்கணும். அதனால அவங்க தான் கொஞ்சம் சிரமம். இருந்தாலும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தானேங்க ஆகணும் குழந்தைகளுக்காக. அதனால ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து எம்ப்டி ஹோம் டூர் போட்டிருக்கேன். நீங்கலாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில அப்படிங்கிறதுனால, எனக்கு வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாவே இருக்கு, இந்த வீடு வந்து. அப்புறம் இங்க மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அங்கேன்னா ஃப்ரீயா இருப்போம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீயா தான் இருப்போம். ஆனா, இங்க வந்து ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலும், சரி ஊருக்குனாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு, இப்ப நான் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகணும்னா 1 ஹவர் போகணும். அதேமாரி அங்க எங்க வீட்டுக்கு போகணும், மாமியார் வீட்டுக்கு போகணும்னாலும் 1 ஹவர் போகணும். அதனால போயிட்டு, அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்தோம் அப்டின்னா, இவங்க ஸ்கூல் டைம் வந்துருது. அப்புறம் இடையில ஏதாச்சும் ஃபங்ஷன் ஏன்னா நம்ம இங்க இருந்துட்டு வந்து ஃபங்ஷனுக்கு போகாம இருக்கவும் முடியாது. அதனால ஃபங்ஷனுக்கு போறது, ஏதாச்சும் விசேஷத்துக்கு போறதுன்னே சரியா இருக்கு. ஆனா அது ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இப்ப தான் புதுசு இல்லைங்களா? அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்குன்னு வைங்களேன். அதனால டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரியா இருக்கு. ஆனா வெயிலு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்க மாதிரியே தான் இங்கேயும் இருக்கு. எங்களுக்கு வந்து இங்க கொஞ்சம் காத்து நல்லா அடிக்குதுங்க. ஏன்னா சுத்தியும் கொஞ்சம் அவுட்டரா இருக்கிறதுனால காத்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்படியோ ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இங்க மெயினா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நிதிக்குட்டிக்கு வந்து ஸ்கூல் இல்ல. மதீஷ்க்கு மட்டும் தான். நிதிக்குட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதனால மதீஷ்க்கு மட்டும் தேங்காய் பால் சாதமும், காளான் போட்டு ஃப்ரையும் தான் காளான் கிரேவி மாதிரி வச்சு தான் குடுத்துருந்தேன். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் வந்து சாப்பாட்டு அரிசியிலேயே தான் செஞ்சிருந்தேன். இது வந்து பாஸ்மதி, ஜீரக சம்பா எதுல வேணாலும் செய்யலாம். ஆனா நான் வந்து அப்போ அந்த அரிசிலாம் நான் வாங்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசியில தான் வந்து செஞ்சிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் 2 அது மாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு, பீன்ஸு அதேமாரி பட்டாணியுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி அது வாங்கல. நைட்டே வந்து இந்த காஞ்ச பட்டாணி தான் வந்து தண்ணீல போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். இங்க வந்து சிலப்ப அந்த பட்டாணி கிடைக்குது. சிலப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதனால அதை தான் வந்து நைட்டே நம்ம தண்ணீல ஊற வச்சுட்டோம் அப்டின்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வந்துரும். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் பிரியாணிக்கு நம்ம செய்ற மாதிரியே தான். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஊத்தி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு, பெரிய வெங்காயம் 2ம் கட் பண்ணி போட்டாச்சு. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கணும் பிரியாணிக்காட்ட அப்டின்ட்டுலாம் இல்ல. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அந்த பட்டாணி இது 3ம் தான் போட்டிருந்தேன். நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கேரட்டு, பீன்ஸும் போட்டாச்சு. அது கூடவே வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற பட்டாணி. இது வந்து வேக வைக்கணும் அப்டின்லாம் இல்ல. நீங்க போட்டீங்கன்னா, நம்ம குக்கர்ல விசில் விடுறதுனால கரெக்ட்டா வெந்துக்கும். இப்போ பட்டாணியும் போட்டு, இப்போ காய் வணங்கையிலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுறலாம். உப்பும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பால் தாங்க எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷு நல்ல பாலா கிடைக்கும். நாங்க வந்து அங்கேயுமே வந்து எரும பால் தான் வாங்கிட்டுருந்தோம். இருந்தாலும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பால் வீட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்துர்றாங்க. பசும்பால் தான். ஆனா நல்லா கெட்டியா நல்லா இருக்கு. நம்ம ஊர் தாங்க எல்லாத்துக்குமே. காய், கீரை எங்களுக்கு கேரளால பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு கீரை இதெல்லாம் தான் கிடைக்கும். ஆனா, இங்க வந்து நம்ம ஊர் கீரை, இந்த கடையிற கீரை, வணக்கிற கீரை எல்லா கீரையும் கிடைக்கும். இப்ப நாங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்து அதிகம் கடை இல்ல. ஆனா கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் போனோம் அப்டின்னா, எல்லாமே கிடைக்கும். காய், ஃப்ரூட்ஸு அதேமாரி பேக்கரி, அ நமக்கு வந்து கிராசரி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம்.
அதனால வந்து பெருசா வந்து ஒண்ணும் பெருசா தெரிவிக்கலைன்னு வைங்களேன். அதேமாரி இங்க வந்து மெயின் காளான் தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ராமச்சந்திரால மட்டும் தான் எப்பவுமே காளான் கிடைக்கும். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனி டைம் அப்புறம் ரேட்டுமே அங்கேலாம் ரூ. 55 இங்கேலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலப்போ ஆஃபர் மாரி போட்டிருப்பாங்க. ரூ. 39க்கெல்லாம் கூட குடுக்குறாங்க. அதே காளான். அந்த ம் குட்டி குட்டியா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காளான் தான். மொட்டு காளான்னு சொல்லுவாங்க. அந்த காளான் தான் வந்து சிலப்போ ரூ. 39 அந்த மாரியும் கூட கிடைக்கும். இல்ல அப்டின்னா ரூ. 45 அவ்வளோதான் காளானு. எப்பவுமே ஆனா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இங்க பிரச்சனையே இல்லைங்க. இப்ப அடுத்து வந்து இப்போ சாப்பாட்ல வந்து உப்பும் போட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறம், இது வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியா எடுக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லைங்க. 2 பால் எடுத்தீங்க அப்படின்னா போதும். நான் வந்து 1 டம்ளர் தான் அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் தேங்காய் பால். அது வந்து நான் சொம்பு கணக்கு வச்சிருக்கிறதுனால, எனக்கு 1 சொம்பு ஊத்துனேன் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப பால் வந்து தேங்காய் இது வந்து பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அரிசியும் போட்டு கொஞ்சம் பெப்பரும் கூட போட்டு, மல்லி தழை, புதினா எல்லாமே ஃபர்ஸ்ட்டு எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா, தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து காளான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு அதே மாரி நான் வந்து சின்ன வெங்காயம் இங்க சின்ன வெங்காயமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 கிலோ ரூ. 100 4 கிலோ ரூ. 100 அதே மாரி பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 5 கிலோ ரூ. 100 அப்படிலாம் கிடைக்குதுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கையில தான் ரொம்ப அதிசயமா இருக்கு. அதே மாரி தக்காளியுமே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரேட்டு கம்மியா தான் இருந்துச்சு. நான் வந்து இப்ப ரீசென்ட்டா வாங்கல. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிலோ ரூ. 10 அ இப்ப வந்து அன்னைக்கு நான் வாங்குனப்போ 1 கிலோ ரூ. 15க்கு வந்துருந்துச்சு. இப்ப நான் வந்து எவ்வளோன்னு தெரியலைங்க. நான் பார்க்கல. ஆனா வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா சீப்பா கிடைக்குதுங்க. பெரிய வெங்காயம்லாம் இன்னைக்கு காலையில கூட கொண்டு வந்தாங்க. 5 கிலோ ரூ. 100 அப்படின்னு. ஏன்னா சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து அதுதாங்க பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து டக்குனு சமையலுக்கே எடுக்கிறோம் அப்படின்னாலும், ஒண்ண எடுத்துட்டு கரெக்ட்டா போட்டுறலாம். பெருசா இருந்துச்சு அப்படின்னா, அதில பாதிய கட் பண்ணி வைக்கணும். அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில வைக்கவும் கூடாது. அது வேஸ்ட்டா போயிரும். அப்படிதான் இதாகும். நான் எப்பவுமே கடையிலேயே பொறுக்குனேன் அப்படின்னாலும், சின்ன சின்ன வெங்காயமா தான் எடுப்பேன். அதனால எனக்கு வந்து அந்த 5 கிலோ ரூ. 100 அப்படின்னு வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா, இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. எதுக்கு வேணாலும் இப்ப ஆனியன் தோசை, ஆம்லெட் அது இது நெறைய கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இது வந்து காளானுக்கு வந்து நானு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறமேலு ஒரே ஒரு தக்காளி, கருகாப்பில்லாம் போட்டு, இதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அதேமாரி கொஞ்சமா நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். மச்சான் இல்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சமா சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அவங்களுக்கு இருந்து போட்டா அவங்களுக்கு வந்து சேராது. அதனால கொஞ்சமா சிக்கன் மசாலாவும் போட்டு உங்களுக்கு சிக்கன் மசாலா வேண்டான்னா, கொஞ்சமா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளானையும் போட்டு, காளான்ல வந்து நெறைய தண்ணி வரும். அதனால தண்ணி மட்டும் ஊத்திராதீங்க. அதேமாரி வேகறதுமே பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வெந்துரும். ரொம்ப நேரம் வேகணும் அப்டின்லாம் இல்ல. இப்ப காளானையும் போட்டு நல்லா கலந்து உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, சிம்ல வச்சுருங்க. சிம்ல கொஞ்ச நேரம் வச்சு எடுத்தீங்க அப்டின்னா, நெறைய தண்ணி வந்துரும். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வேணும் அப்டின்னா, கொஞ்சம் லிக்விடா எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு தேங்காய் பால் சாதம் அப்டிங்கிறதுனால நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். பண்ணி கடைசியா வந்து கொத்தமல்லி தழையும் கூட போட்டு இறக்கிட்டோம் அப்டின்னா, சூப்பரா வந்து காளான் ரெடி ஆயிரும். இப்ப தேங்காய் பால் சாதத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மேட்சா இருந்துச்சு. சாப்பிடுறதுக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு. அதே மாரி இங்க மல்லி தழையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. கட்டு வந்து ரூ. 20 ரூ. 15 அவ்வளோதான். நல்லா பெரிய கட்டா இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதமுமே ரெடி ஆயிருச்சு. நான் வந்து 3 விசில் தாங்க விட்டேன். நல்லா உதிரி உதிரியா நல்லா கரெக்ட்டா வந்துருச்சு. நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்தேன். தேங்காய் பால் தான் ஊத்துனேன். ஆனா கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப தேங்காய் பால் சாதம் ரெடி. அதேமாரி காளானுமே வந்து ரெடி ஆயிருச்சு. இங்க வந்து மதியஷ்க்கு வந்து டிஃபன் வந்து மதியஷ்க்கு மட்டும் தான் போட்டிருந்தேன். அதான் நிதிக்குட்டிக்கு ஸ்கூல் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்ப மதியஷ்க்கு வந்து காலையில அவன் 8:30க்கே போகணுங்க கிளாஸ் வந்து அங்க 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. வீட்ல இருந்து ஒரு 8:20 அப்படிங்கையில கிளம்பிருவான். அதனால அது காலையிலேயே வந்து 2மே ரெடி பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலையே இல்லைங்க. ஏன்னா காலையிலேயே இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா, அப்ப எனக்கும் வந்து கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்குவேன். மச்சான் வந்தாங்கன்னா மட்டும் தான் கொஞ்சம் மத்தியானம் சாப்பாடு வைப்பேன். காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிரும். 11 மணி அப்படிங்கையிலேயே ஃபுல்லா ஃப்ரீ ஆயிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.